ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அவனுடைய நடவடிக்கை பிடிக்கவே இல்லை. எனக்கு அவனோட நடவடிக்கை பிடிக்கவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like his behavior at all. I don't like his behavior at all. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. His behavior அவனுடைய நடவடிக்கை. At all பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு at all. எனக்கு அவனுடைய நடவடிக்கை பிடிக்கவே இல்லை. I don't like his behavior at all. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why does he behave like this? Why does he behave like this? Why does he behave அப்படின்னா அவன் ஏன் நடந்துக்கிறான்? Like this இது மாதிரி. அவன் ஏன் இது மாதிரி நடந்துக்கிறான்? Why does he behave like this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உன்னுடைய நடவடிக்கையை மாற்றி ஆகணும். நீ உன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கணும். நீ உன்னோட நடவடிக்கையை மாற்றிக்கணும். நீ பண்ணுறதே சரியில்லை, நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை, நீ உன்னோட நடவடிக்கையை மாற்றிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should change your behavior. You should change your behavior. You should change அப்படின்னா நீ மாற்றிக்கணும். Your behavior உன்னுடைய நடவடிக்கையை. நீ உன்னோட நடவடிக்கையை மாற்றிக்கணும். You should change your behavior. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாருக்காகவும் நான் என்னோட நடவடிக்கையை மாற்றிக்க மாட்டேன். யாருக்காகவும் நான் நடந்துக்கிற விதத்தை மாற்றிக்க மாட்டேன். நான் இப்படி தான் நடந்துப்பேன், நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't change my behavior for anyone. I don't change my behavior for anyone. I don't change அப்படின்னா நான் மாற்ற மாட்டேன், மாற்றிக்க மாட்டேன். மை பிஹேவியர் என்னுடைய நடவடிக்கையை, நான் நடந்துக்கிற விதத்தை நான் மாற்றிக்க மாட்டேன். ஃபார் எனி ஒன் யாருக்காகவும், யாருக்காகவும் நான் என்னோட நடவடிக்கையை மாற்றிக்க மாட்டேன். ஐ டோன்ட் சேஞ்ச் மை பிஹேவியர் ஃபார் எனி ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நடந்துக்கிற விதத்தை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். அவன் நடந்துக்கிற விதத்தை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will be good if he changes his behavior. It will be good if he changes his behavior. It will be good. இது நல்லா இருக்கும். If he changes his behavior அவனுடைய நடவடிக்கையை அவன் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். It will be good if he changes his behavior. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. உன் இஷ்டத்துக்கு நடந்துக்காத, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பிஹேவ் அக்கார்டிங் டு த சிட்டுவேஷன். பிஹேவ் அக்கார்டிங் டு த சிட்டுவேஷன். பிஹேவ் அப்படின்னா நடந்துக்க. அக்கார்டிங் டு த சிட்டுவேஷன் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. பிஹேவ் அக்கார்டிங் டு த சிட்டுவேஷன். நெக்ஸ்ட் ஒன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப் டு த சர்க்கம்ஸ்டான்சஸ். அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப் டு த சர்க்கம்ஸ்டான்சஸ். அட்ஜஸ்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாற்றிக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப் உன்னை மாற்றிக்க, உன்னை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க. டு த சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க. அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப் டு த சர்க்கம்ஸ்டான்சஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதை ஒரு பழமொழிலாம் யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஊர்லலாம் நிறைய பழமொழி யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கிலீஷில் ப்ராவர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும். ப்ராவர்ப்னா பழமொழி. ஸோ பழமொழி யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, when in Rome do as the Romans do. when in Rome do as the Romans do. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிறப்போ அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். ஓகேவா? ஸோ when in Rome do as the Romans do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னோட நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ஏன் எல்லோரும் இங்கே வராங்க? ஏன் எல்லோரும் இங்கே வராங்க? ஏன் எல்லோரும் அங்கே போகாமல் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is everyone coming here? Why is everyone coming here? Why is everyone coming? அப்படின்னா ஏன் எல்லோரும் வராங்க? ஹியர் இங்கே. ஏன் எல்லோரும் இங்கே வராங்க? Why is everyone coming here? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்கள இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்கள இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have told them not to come here. I have told them not to come here. I have told them. நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். Not to come here. இங்கே வர வேண்டாம்னு. இங்கே வர வேண்டாம்னு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். I have told them not to come here. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்க இங்கே வரத்துக்கு ஓகே சொல்கிறாங்களா? அவங்க இங்கே வரத்துக்கு ஓகே சொல்கிறாங்களா? அவங்களுக்கு இங்கே வரத்துக்கு விருப்பமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are they willing to come here? Are they willing to come here? Are they willing to come? அப்படின்னா அவங்க வரத்துக்கு விருப்பப்படுறாங்களா? ஹியர் இங்கே வரத்துக்கு அவங்க விருப்பப்படுறாங்களா? Are they willing to come here? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்க இங்கே வரத்துக்கு விருப்பப்படலை. அவங்க இங்கே நான் வரலைன்னு சொல்கிறாங்க. அவங்க இங்கே வரத்துக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are not willing to come here. They are not willing to come here. They are not willing. அவங்க விருப்பப்படலை. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. டு கம் ஹியர் இங்கே வரத்துக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க உன்னை பேச சொன்னால் மட்டும் நீ பேசு. அவங்க உன்னை பேச சொன்னால் மட்டும் நீ பேசு. நீ தேவையில்லாமல் நீ எதுவும் பேசாத. அவங்க உன்னை பேச சொன்னால் மட்டும் நீ பேசு. நீயா போய் ஃபஸ்ட்டு போய் பேசாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Speak only if they ask you to speak. Speak only if they ask you to speak. Speak அப்படின்னா பேசு. எப்போ? only if they ask you to speak. அவங்க உன்னை பேச சொன்னால் மட்டும். அவங்க உன்னை பேச சொன்னால் மட்டும் நீ பேசு. Speak only if they ask you to speak. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்க என்ன பேசுன்னு சொல்லாத வரைக்கும் நான் பேச மாட்டேன். அவங்க என்ன பேசுன்னு சொல்லாத வரைக்கும் நான் பேச மாட்டேன். அவங்க எப்போ என்னை பேசுன்னு சொல்கிறாங்களோ நான் அப்போ தான் பேசுவேன். அவங்க என்னை பேசுன்னு சொல்லாத வரைக்கும் நான் பேச மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not speak unless they ask me to speak. I will not speak unless they ask me to speak. I will not speak அப்படின்னா நான் பேச மாட்டேன். unless they ask me to speak. அவங்க என்ன பேச சொல்லாத வரைக்கும் நான் பேச மாட்டேன். I will not speak unless they ask me to speak. So next one. அவங்க உன்னை பேச சொன்னால் நீ பேசுவியா? அவங்க உன்னை பேசுன்னு சொன்னால் நீ பேசுவியா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will you speak if they ask you to speak? Will you speak if they ask you to speak? Will you speak? நீ பேசுவியா? If they ask you to speak. அவங்க உன்னை பேச சொன்னால் நீ பேசுவியா? Will you speak if they ask you to speak? So next one. அவங்க என்னை பேச சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னை பேச சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think they will not ask me to speak. I think they will not ask me to speak. I think அப்படின்னா நான் நினைக்கிறேன். They will not ask me to speak. அவங்க என்ன பேச சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். I think they will not ask me to speak. So next one. அவங்க நாளைக்கு உன்னை பேச சொல்ல போகிறாங்க. அவங்க நாளைக்கு உன்னை பேச சொல்ல போகிறாங்க. நீ ரெடியாக இருந்துக்கோ. நாளைக்கு அவங்க உன்னை பேச சொல்ல போகிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are going to ask you to speak. They are going to ask you to speak. They are going to ask you. அவங்க ஒன்று சொல்ல போகிறாங்க. உங்ககிட்ட கேட்டுக்க போகிறாங்க.
டு ஸ்பீக் பேச சொல்லி அவங்க உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. டுமாரோ நாளைக்கு அவங்க உன்னை பேச சொல்ல போகிறாங்க. they are going to ask you to speak tomorrow. so next one, அவங்க உன்னை பேச சொன்னால் மாட்டேன்னு சொல்லிடு. அவங்க உன்னை பேச சொன்னால் முடியாதுன்னு சொல்லிடு, மாட்டேன்னு சொல்லிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம இதை பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் போய் ஆகணும், இதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will talk about this later. We will talk about this later. We will talk about this. நம்ம இதை பற்றி பேசுவோம். later அப்புறமா. நம்ம இதை பற்றி அப்புறமா பேசுவோம். We will talk about this later. next one, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசுவோமா? இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம், நம்ம இதை பற்றி அப்புறமா பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shall we talk about this later? Shall we talk about this later? Shall we talk about this? நம்ம இதை பற்றி பேசுவோமா? later அப்புறமா. நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிப்போமா? Shall we talk about this later? next one, அவங்க இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. நம்ம அப்புறமா பேசிப்போம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are not ready to talk about that now. They are not ready to talk about that now. They are not ready. அவங்க தயாராக இல்லை. to talk about that, அதை பற்றி பேசுகிறதுக்கு. now இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. They are not ready to talk about that now. next one, நீ சொன்னதுனால தான் நான் அவன்கிட்ட தந்தேன். நான் அதை அவனுக்கு தந்தேன். நீ அவன் நல்ல பையன், அவனுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி நீ அவனை சொன்னதுனால தான் நான் அவனுக்கு தந்தேன், இல்லைன்னா வேறு யாருக்காவது தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I gave him that because you recommended him. I gave him that because you recommended him. I gave him that. நான் அவனுக்கு தந்தேன். because ஏன்னா you recommended him. நீ அவனை ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான், நீ அவனை சிபாரிசு பண்ணதுனால தான் நான் அவனுக்கு அதை தந்தேன். I gave him that because you recommended him. next one, யாராவது உனக்கு சிபாரிசு பண்ணுனா நான் இதை பண்ணுறேன். யாராச்சும் உனக்கு சிபாரிசு பண்ணுனா நான் உனக்காக இதை பண்ணுறேன். யாராவது உனக்காக பேச சொல்லு, அப்போ தான் நான் இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do this if anyone recommends you. I will do this if anyone recommends you. I will do this. நான் இதை பண்ணுவேன். if anyone recommends you, யாராவது ஒன்றை ரெக்கமெண்ட் பண்ணால் நான் இதை பண்ணுவேன். ரெக்கமெண்ட்னா சிபாரிசு பண்ணுறது, ஓகேவா? ஸோ I will do this if anyone recommends you. next one, அவன் தாமதமாக ஆரம்பித்தான் ஆனால் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டான். முதலாவதாக முடிச்சிட்டான். அவன் தான் லேட்டாக ஆரம்பித்தான், ஆனால் ஃபஸ்ட்டு அவன் தான் முடித்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He began late but finished first. He began late but finished first. He began அப்படின்னா அவன் ஆரம்பித்தான். begin அப்படின்னா ஆரம்பிக்கிறது. ஸோ அதோட past tense began. He began அவன் ஆரம்பித்தான். late அப்படின்னா தாமதமாக. பட் ஆனால் finished முடித்தான். first முதலாவதாக முடிச்சிட்டான். He began late but finished first. next one, உங்கள் 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What's the problem between both of you? What's the problem between both of you? What's the problem? என்ன பிரச்சனை? between both of you, உங்கள் 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை? What's the problem between both of you? எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு
எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இப்படி தான் எப்போதும் பணத்தை செலவு பண்ணுவியா? நீ இப்படி தான் எப்போதும் பணத்தை செலவு பண்ணுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you always spend money like this? Do you always spend money like this? Do you always spend? நீ எப்பயுமே செலவு பண்ணுவியா? மணி, பணத்தை. லைக் திஸ், இது மாதிரி. நீ இது மாதிரி தான் எப்பயுமே பணத்தை செலவு பண்ணுவியா? Do you always spend money like this? நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு தேவையான எல்லாமே அவன் வச்சுருக்கான். அவனுக்கு தேவையான எல்லாம் அவன் வச்சுருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has everything he needs. He has everything he needs. He has, அவன் வச்சுருக்கான். Everything he needs, அவனுக்கு தேவையான எல்லாமே. அவனுக்கு தேவையான எல்லாமே அவன் வச்சுருக்கான். He has everything he needs. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன சொன்னாலும் எல்லோரும் கண்டிப்பாக கேட்கணும். நான் என்ன சொன்னாலும் எல்லோரும் கண்டிப்பாக கேட்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone must do whatever I say. Everyone must do whatever I say. Everyone must do, எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணும். whatever I say, நான் என்ன சொன்னாலும் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.